ரிஷப ராசியில் பிறந்த பெண் தோற்றத்தில் மட்டுமல்ல, நினைப்பிலும் நடப்பிலும் ஆளுமை மிகுந்தவராக இருப்பார். எதற்குமே அலட்டிக் கொள்ள மாட்டார். வீட்டு வாசலில் அல்லது வரவேற்பு அறையில் பெரிய சத்தம், சச்சரவு, பிரச்சனை என எது நடந்தாலும் அமைதியாக அங்கு வந்து நின்று ஒரே ஒரு பார்வை மட்டும் பார்ப்பார். சட்டென்று அங்கு ஒரு அமைதி நிலவும். சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சில வார்த்தைகளில் தீர்வை சொல்லிவிட்டு உள்ளே சென்று விடுவார். சத்தம் தானாக அடங்கிவிடும். பிரச்சனையும் தீர்ந்துவிடும். அவருக்கு ஆரவாரம் பிடிக்காது. அமைதியாக நிதானமாக சிந்தித்து சரியாக திட்டமிட்டு எதையும் செய்ய வேண்டும் என்று விரும்புவார். மேச ராசிக்காரரைப் போல சற்றென்று கோபப்பட்டு ஆக்ரோசமாக எதுவும் பேச மாட்டார். பதறாத காரியம் சிதறாது என்பதில் நம்பிக்கை உள்ளவர். இவரின் தோற்றத்தை பொறுத்தவரை நடுத்தர உயரம்தான் இருக்கும். நடக்கும்போது அசையாமல் நடந்து வரும் அழகு. பார்வையிலோ உடல் அசைவிலோ எந்த உணர்ச்சியும் காட்டாத நிதானம். இவர் நடையில் வேகம் இருக்காது. நிதானமாக உடல் குலுங்காமல் நடப்பார். நேர்கொண்ட பார்வை உள்ளவர். காதுகள் சற்று விரைப்பாக இருக்கும். மூக்கு நுனி சற்று உயர்ந்தது மாதிரி தோன்றும். பல விஷயங்களை இவர் கண்ணால் கவனிக்காமல் மூக்கால் அறிகிறாரோ என்று தோன்றும். வாசனை நிபுணர். எந்த ஒரு செயலையும் ஆளையும் வாசனையை வைத்தே முன்கூட்டி ஊகித்து விடுவார். இவர் நடத்தை இவரை ஒரு ராணி போல உணரச் செய்யும். செயல்திறம் மிக்கவராக இருப்பார். நடந்ததை பற்றி கவலைப்படாமல் அடுத்து என்ன என்று ஆலோசிக்க தொடங்குவார். வெட்டியாக புலம்பிக் கொண்டு இருக்க மாட்டார். நடந்த செயலுக்கு அடுத்தவரை குற்றம் சொல்வதும் அவர்கள் மீது பழி போடுவதும் இவரிடம் இருக்காது. சரி, நடந்தது நடந்துவிட்டது, இனி ஆக வேண்டியது என்ன என்று பார்ப்போம் என்று ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பார். குடும்பத்தில் பொறுப்பும் பாசமும் உள்ளவராக இருப்பார். வீட்டு பொறுப்பை சிறு வயதிலேயே ஏற்றுக்கொண்டு செம்மையாக செயல்படுவார். பெரிய குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டாலும் அதை சீரோடும் சிறப்போடும் முன்னுக்கு கொண்டு வருவார். மற்றவர்கள் தன் பேச்சை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். தனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவார். இவருக்கு யாரும் நெகட்டிவாக பேசுவது பிடிக்காது. எதையும் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பார். அதன்படியே செயலாற்றுவார். இவர் உழைப்பையும் தன் அறிவையும் நம்புகிறவர் என்பதால் சகுனம், சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இவருக்கு கிடையாது. தமது குடும்ப நிறுவனம் நலிவடைகிறது என்றால், தனது குடும்ப நலம் தோய்வுறுகிறது என்றால் உடனே அதன் தலைமை பொறுப்பை தானே முன்வந்து ஏற்று அதனை சிறப்பாக நடத்தி முன்னேற்றுவார். இவருக்கு யாரையும் பழிவாங்கும் எண்ணமோ துரத்தி அடிக்கும் எண்ணமோ இருக்காது. மிகுந்த கருணை உள்ளவர். ஆனால் தானம் தர்மம் நிறைய செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது. செய்வார், அதுவும் ஒரு அளவுக்குத்தான் செய்வார். ஆனால் நல்ல பல ஆலோசனைகள் சொல்லி சிக்கனமாக வாழும் முறைகளையும் இவர் கற்றுக் கொடுப்பார். எதனையும் அளவோடு செலவழித்து அளவோடு அனுபவித்து வாழக்கூடியவர். இவருக்கு ஃபேன் காற்று கூட வேகமாக வந்தால் பிடிக்காது. மென்மையாக தென்றலை போல காற்று வீச வேண்டும். பல்லை கட்டும் குளிரோ வியர்த்து ஒழுகும் வெயிலோ இவருக்கு பிடிக்காது. வியர்க்காமலும் குளிராமலும் இருக்கும் மிதமான தட்ப வெப்பத்தையே இவர் விரும்புவார். இதனால் இவர் பெரும்பாலும் சுகமான கிளைமேட் உள்ள இடங்களுக்கு சுற்றுலா செல்ல விரும்புவார். கண்முன்னே விரிந்து கிடக்கும் கடலை பார்க்க ஆசைப்படுவார். உயரத்தில் இருந்து கொட்டும் அருவியை பார்க்க ஆசைப்படுவார். கிளி, மயில், சிட்டுக்குருவி போன்ற அழகான பறவைகளை பார்த்தும் ரசிப்பார். பாம்பு, முதலை, காண்டாமிருகம் போன்றவை இவருக்கு பிடிக்காது. வீட்டில் சமைத்த நல்ல சத்துள்ள உணவுகளை உண்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் இவர்கள். சமையலில் கெட்டிக்காரர்கள். சமையலுக்குள் மையலை அடக்கியவர்கள். யாரையும் தன் ருசியான சமையலால் வசியப்படுத்தி விடுவார்கள். தன் கணவனுக்கு அடுப்பாங்கரையே அரண்மனை என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி விடுவார். அடிக்கடி வீட்டில் விருந்துகள் நடக்கும். ஊர் முக்கியஸ்தர்கள், தன் கணவரின் தொழில் பங்குதாரர்கள் என அனைவரையும் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்து தன் விருந்து உபச்சாரத்தில் மெய்மறக்க வைத்து விடுவார். ரிஷபராசி பெண்களின் கைப்பட்டால் பச்சை தண்ணீர் கூட பலரசமாய் இனிக்கும். விருந்துக்கு வந்தவர்களை வரவேற்று உபசரிப்பதில் இவருக்கு நிகர் இவரே. வந்தவர்கள் முன்பு கம்பீரமாகவும் கண்ணியமாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வார். தன்னை யாரும் பொது இடத்தில் உதாசீனப்படுத்திவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பார். தனியாக அழைத்து குற்றங்குறைகளை கூறினால் ஏற்றுக்கொள்வார். ஆனால் பலர் முன்னிலையில் தன்னை குற்றப்படுத்தும் போது திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்ல மாட்டார். அந்நேரம் எரிமலையாக சீறிவிடுவார். இவருக்கு கோபம் வராது. வந்தால் வீட்டில் பிரளயம்தான் நடக்கும். இவர் சாப்பிடும்போது நிதானமாக சாப்பிடுவார். நின்று கொண்டே சாப்பிடுவது, நேரமாகிவிட்டது என்று மடமடவென்று அள்ளி விழுங்குவது இவருக்கு பிடிக்காது. நேரமில்லை என்றால் போகும் வழியில் ரயிலிலோ பேருந்திலோ சாப்பிடுவார். ஆனால் அறக்க பறக்க சாப்பிட மாட்டார். இருப்பதை சாப்பிடுவோம் என்று மிச்ச மீதியை சாப்பிட மாட்டார். எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் இவர் 2 தோசையை சுட்டு வைத்துக்கொண்டு அதற்கு தனியாக ஒரு சுவையான சட்னி அரைத்து வைத்துக்கொண்டு நிதானமாக சாப்பிடுவார். உணவுப் பொருட்களை வீணாக்க மாட்டார்.
இருவர் என்றாலும் 20 பேர் என்றாலும் இவரால் அளவாக சமைத்து அழகாக பரிமாற முடியும். ரிஷபராசி பெண்கள் பெரும்பாலும் அதிக அளவில் படிக்கவோ பட்டம் பெறவோ விரும்ப மாட்டார்கள். அவருக்கு அது தேவையும் இல்லை. சிலர் படிப்பார்கள், ஆனால் பட்டப்படிப்பு இல்லாமலேயே இவரால் ஒரு தொழிலை சிறப்பாக நடத்த இயலும். நடைமுறை யதார்த்தத்தை நன்கு தெரிந்து கொண்டு அதற்கேற்ப குடும்பம் நடத்துவார். தம் தொழிலையும் நடத்துவார். அதையும் சிறப்பாகவே நடத்துவார். எந்த தொழிலை இவர் செய்தாலும் அது நல்ல லாபத்துடன் தான் நடக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக செய்வார். எனவே அனுபவ கல்வி, இயற்கை ஞானம் போன்றவையே போதும். பட்டப்படிப்பு தேவைப்படாது. அப்படியே படித்தாலும் இவர் படித்தது ஒன்றாக இருக்கும், பார்க்கும் தொழில் வேறொன்றாக இருக்கும். இவர் எந்த நேரத்திலும் தடுமாற மாட்டார், ஸ்டடியாக இருப்பார். இவர் மனதில் சஞ்சலமோ சங்கடமோ இருக்காது. மனதில் தெளிவும் செயலில் உறுதியும் காணப்படும். சிக்கலான சூழ்நிலைகளில் வீட்டில் இருந்தபடியோ வெளியில் சென்றோ வருமானம் ஈட்டி வீட்டினருக்கு கொடுத்து உதவி குடும்ப சிக்கலில் இருந்து மீட்டு வருவார். ரிஷபராசி பெண்கள் தாயாக அல்லது குடும்ப தலைவியாக இருக்கும்போது மிகுந்த கண்டிப்புடன் இருப்பார். இவருக்கு வீட்டில் இருக்கும் பெரியவர் முதல் குழந்தைகள் வரை பயப்படுவார்கள். அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும். எடுத்த பொருளை திரும்பவும் எடுத்த இடத்தில் வைக்க வேண்டும். அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை முடித்துவிட வேண்டும். வேலைகளை பெண்டிங் வைக்கக்கூடாது. எது செய்தாலும் அதை முறையாக ஒழுங்காக செய்ய வேண்டும். இவருக்கு சாமியறையில் இருக்கும் சுத்தமும் நறுமணமும் குளியல் அறையிலும் இருக்க வேண்டும். மாலை வேளைகளில் இப்பெண்களின் வீடுகளில் விளக்கேற்றும் நேரத்தில் பக்தி பாடல்கள், ஸ்லோகங்கள் ஒலிக்க கேட்கலாம். பாட்டு கேட்டுக்கொண்டே சமையல் செய்வது, தையல் தைப்பது இவர்களின் பழக்கம். வெறுமனே பொழுதை போக்கக்கூடாது என கருதுவார். அதே சமயம் பாட்டு கேட்பது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனவே இரண்டையும் இணைத்து ஒன்றாக செயல்படுவார். சுக்கிரனின் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள ராசியில் பிறந்த இவர்களுக்கு ஆழமான அலட்டாத காதல் மிகவும் பிடிக்கும். சந்திரன் உச்சமாகும் ராசி ரிஷபம் என்பதால் இவர்கள் மன நிறைவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பர். காதல் என்பது மனமும் உடலும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு அற்புத உணர்வு என்று இவர்கள் நம்புகின்றனர். எனவே இவர்களிடம் காதலை சொல்வதோ காதலை மறுப்பதோ எளிதான செயல் அல்ல. ஆற அமர யோசித்து பல மாதங்கள் பல வருடங்கள் கழித்து கூட இவர் தன் காதலை வெளிப்படுத்தி உறுதி செய்யலாம். அதுவரை பொறுத்திருக்கும் ஆண்கள் அதிர்ஷ்டசாலிகள். காதலில் இவர் மிகுந்த நேர்மையை எதிர்பார்ப்பார். மொத்தத்தில் நிதானம், நேர்மை, நிச்சயம் என்பது ரிஷப ராசி பெண்களின் லட்சியம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.